ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஜெனிராஜ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நான் இன்னைக்கு நெட் அட்டாச் பண்ணி எப்படி ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் நான் சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி அதே ரெஃபரன்ஸ் பிக்சரில் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் ஒர்க்கு தான் நம்ம இன்னைக்கு ஆரியில் பார்க்க போகிறோம். ஸோ நான் பிக்சரை பார்த்தா தெரியும். இப்போ நெட்ஒர்க் வந்துச்சு எப்படி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நெட் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பால் பின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ பால் பின்ஸ் வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நெட் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் கிளாத்தில். ஏன்னா நெட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நகராம இருக்கிறதுக்காக. இப்போ இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் வச்சு நான் அதாவது செயின் ஸ்டிச் நான் போட ஜரி த்ரெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு துலிப் பிராண்ட்ல நம்பர் 13.0.55 mm நீடில் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டு கோல்டன் கலர் நான் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி எப்படி செயின் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். அந்த சர்க்கிள் ஃபுல்லா போட்டுறேன். கொஞ்சம் நெட் அட்டாச் பண்ணி போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிகினரா இருந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஒரு 2-3 டைம் இந்த ஒர்க் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எம்போஸ்ட் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. செயின் ஸ்டிச் எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆட் கார்டில் வைக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல வைக்கிறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கண்டினியூட்டி இப்படியே பண்ணலான்னு இருக்கேன். ஃபுல்லா போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் செயின் ஸ்டிச் ஃபுல்லா அந்த ஃப்ளவர் ஃபுல்லா போட்டேன். இப்போ நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போறோம். ஸோ அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஜிக்ஸாக் ஸ்டிச். ஜிக்ஸாக் ஸ்டிச் ஒண்ணுமே இல்லை, கிராஸ் கிராஸா போடுறதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச். நான் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி போட்டு அப்புறம் இப்படி செயின் ஸ்டிச்ல கிராஸ் கிராஸா போடுறதுதான் ஜிக்ஸாக் டைப்ல போடுறதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச் நல்லா இருக்கும் போடுறப்ப. நார்மல் செயின் ஸ்டிச்சுக்கும் ஜிக்ஸாக்குக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க. இப்போ இது நார்மல் செயின் ஸ்டிச்.
ஜிக்ஸாக் கொஞ்சம் வந்து இந்த நார்மல் செயின் ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஜிக்ஸாக் போட்டோன்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அந்த ஃப்ளவரை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். நான் ஃபுல்லாக போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டேன். இங்கே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாட் போட்டு போடுற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிட்டு பின்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து எப்படி நெட் கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நெட் வந்து கரெக்டாக கட் பண்ணலாம். அந்த கார்னர்ல உள்ள நெட்டை கட் பண்ணிக்கலாம். அப்புறமேல வந்து உள்ள உள்ள நெட் எப்படி கட் பண்ணலாம் சொல்லிடுறேன். ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட கொஞ்சம் கஸ்டமர் இது மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்குற மாதிரி பாருங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப வேலை வாங்கும், டைம் எடுக்கும், வேலை வாங்கும். பார்த்து பொறுமையாக அப்படியே கட் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப ஒட்டவும் கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கார்னர்ல கட் பண்ணுவேன். ஏன்னா ஒட்ட கட் பண்ணோம்னா அந்த ஸ்டிச்சஸோட நெட் வந்து கிழிஞ்சி வந்துடும். அப்புறம் இன்னும் உள்ள ஸ்டிச்சஸ் வந்து நெட் வந்து வெளில வந்துடும். சும்மா ஓரளவு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணுவேன். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை சுற்றி வந்து நம்ம வந்து சுகர் பீட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து அவுட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வந்து ஃபில் பண்ண போகிறோம். மூணு மூணா வந்து த்ரெட்ல இன்சர்ட் பண்ணி நான் போனேன். இந்த ஷார்ப் எட்ஜஸ் வருது இல்லையா, ஸோ அங்கே மட்டும் என்ன பண்ணேன்னா ஒரு சுகர் பீடு இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ இந்த கார்னர் ஷார்ப் எட்ஜஸ் வரணுங்கிறதுக்காக குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனை கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே ஷார்ப்பாக இருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் இங்கே குட்டியாக செயின் ஸ்டிச் பேக் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணால் இந்த ஜாயின் வந்து இங்கே கனெக்ட் ஆகிடும். அது ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு அவுட்புட் காமிக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட்லைனுக்கு வந்து நான் சுகர் பீட் வந்து கொடுத்தாச்சு. அங்கங்கே ஷார்ப் எட்ஜஸ்க்கு வந்து பெண்ட் பண்ணி நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நெட்டை வந்து நம்ம உள்ள கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். நெட்டை கட் பண்ணாமல் கிளாத்தை மட்டும் கட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஃப்ரேமை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரேமை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கிட்டா இப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த பேக் சைடில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா நம்ம கிளாத்தை மட்டும் தான் ஏம் பண்ணணும், நெட்டு கிடையாது, கிளாத்து மட்டும்தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் வச்சுட்டு நெட்டை வந்து நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ இந்த கிளாத் இருக்கு இல்லையா, கிளாத் மட்டும் லைட்டாக கட் பண்ண. பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் அந்த இடத்துல நம்ம. ஏன்னா நெட்டுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, அந்த அதே மாதிரி கிளாத்துக்கும் நம்ம ஒன்றும் ஆகக்கூடாது. அந்த மாதிரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நம்ம பிடிச்சி இழுக்கணும், கட் பண்ணணும்.
அப்படிலாம் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நெட்டு வந்து ஊசி வச்சு இழுத்துட்டு உள்ள கிளாத் மட்டும் இப்படி கட் பண்ணி நம்ம கேடன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணலாம். இப்போ எல்லா ஃப்ளவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. அதே கட்டரை வச்சு இப்படி லைட்டா இது பண்ணி கேடன் கொண்டு வாங்க. இப்போ வந்து ஃப்ரேம் பேக் சைடு போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா வந்து நம்ம கட் பண்ணி போயிடலாம். இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், நெட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜர்தோசி ஒர்க் வந்து பண்ண போறோம். இப்போ வந்து ஜர்தோசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் சைஸ்லயும் அதுல பாதி 1/2 இன்ச்லயும் நான் வந்து 2 டைப்ஸ்ல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ காமிக்கிறேன் எப்படி போடுறோம்னு. நம்ம ஜர்தோசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு சுகர் பீடு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜர்தோசி இதுல இன்சர்ட் பண்ணேன். இப்போ 1/2 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இதான் ஜர்தோசி நீடில், இதுதான் ஜர்தோசி நீடில். ஸோ இதுல தான் அந்த ஒர்க் பண்ண முடியும். நான் வந்து இப்படி பண்ணிட்டு லாக் போட்டுறேன். ஜர்தோசி கட் பண்றதை விட நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1 செகண்ட் அதை எப்படி நான் காமிக்கிறேன். நம்ம பாதியிலே வந்து பாத்தீங்கன்னா ஜர்தோசியை வந்து இன்சர்ட் பண்ணணும். அந்த ஜர்தோசி இப்படி இருக்கா, ஆனா இது கொஞ்சம் டிஃபிகல்ட், கஷ்டம். அதுக்கு நீங்க வந்து இப்படியே போட்டுடலாம். பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வரணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள்லாம் டக்குனு போட்டுருவாங்க. நீங்க இப்படியே நீங்க போட்டா அது ஒன்றும் நீட்டா தான் இருக்கும், அசிங்கமாலாம் தெரியாது. அப்படியே குட்டியை லாக் போட்டு போட்டுருங்க. கொஞ்சம் என்ன நெட்ல ஒர்க் பண்றதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட், மற்றபடி எதுவுமே கிடையாது. லாக் போறேன்னா போட்டுக்கோங்க, அப்படியே பீட்ல கூட நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். தெரியுதா ஜர்தோசி நான் அப்படி கொடுத்துருக்கேன்னு. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச்ல உள்ளதை நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா அது சுகர் பீட் போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஹாஃப் இன்ச்சில் இருந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து நான் இப்போ வந்து போட போறேன். ஃபர்ஸ்ட் சுகர் பீட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 இன்ச்சஸ் ஜர்தோசி இருக்கு இல்லையா, இப்போ 1/2 இன்ச்ல இருப்பாங்க, அதை வந்து நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போறேன். கொஞ்சம் நான் பெண்ட் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன், ஸோ அதனால கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா ஸோ இதே மாதிரி நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு லாஸ்டா காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து ஜர்தோசி ஒர்க் எல்லாமே ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சென்டர்ல வந்து நம்ம வந்து பீட் போட போறோம். நான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3mm பீட் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால. நம்ம ஒயிட் கலர் கூட கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கரெக்டா ஒயிட் வேணாலும் நீங்க ஒயிட் கொடுத்துக்கலாம், இல்ல எனக்கு இதுவே போதும்னாலும் நீங்க இது கொடுத்துக்கலாம். சும்மா ஒயிட் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க ஒயிட் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்குது இல்லையா, நான் ஒயிட்டே கொஞ்சம் கொடுத்துக்கிறேன் கோல்டோட. நீங்க அந்த சாரி கலருக்கு ஏத்த மாதிரி கூட நீங்க கொடுத்துக்கலாம், சாரி அண்ட் ப்ளவுஸ் கலருக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம்.
பயமா இருக்கா? ஏமா பயமா இருக்கு? பயப்படாத, அம்மா இருக்கல. அப்படியே வந்து லாக் போட்டுக்கிறேன். இவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட டவுட் எல்லாம் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன நான் அடுத்த கிளாஸ் போறப்ப அது உங்களோட டவுட் எல்லாமே கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ இருக்கா? அப்பா ஒரு வீடியோ